அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் நம்ம துளிர் வந்து சரியாக வரல. ஏற்கனவே ஒரு மருந்து அடிச்சுக்கிறோம், கட் பண்ணி மருந்து எல்லாம் வச்சோம், ஒன்றும் வரல. இந்த விவசாயிங்க என்ன பண்ணுறது, எப்போவுமே இப்படி தான் இருக்குது நிலமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது துளுப்பு மருந்து ஏதோ 1-2 வந்து துளுப்பு வந்துருக்குது. ஸோ அதுக்காக இன்னொரு மருந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம். பவுட்ரு ஒரு சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஜவகரை மல்லிகைப்பூக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். பவுடரெலாம் கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்சம் தலை வளரணும், அதே மாதிரி துளிர் வரணும். நம்ம வீட்டு இதில் வந்து தேங்காய் உழுந்துருந்துச்சு. இப்போ வந்து மருந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவுட்ரு கொடுப்பாங்க இல்லையா, பவுட்ரு வந்து கொட்டி தண்ணியில் நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அளவு டப்பா ஒன்று வச்சுக்கின்னு 10 டேங்க் அடிக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4 டேங்க் அடிக்க போகிறேன். அதனால் ஒரு 8 போட்டோம்னா 4 2 8 அப்படின்னு டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த ஜவகர் வந்து நீங்கள் ஒரு துளுப்பு மருந்துக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 10 ml வந்து ஒரு டேங்குக்கு 10 ml அளவு வச்சு போடலாம். நம்ம இப்போ 4 டேங்க் அடிக்கிறோமா, அதனால் ஒரு 40 ml அப்படின்ற அளவுக்கு இது வந்து போதும். ஆல்ரெடி 2 ஊற்றிருக்கிறோம், 3 ஆயிருக்கு. நல்லா முடிஞ்ச வரையும் மருந்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கலக்கும். கலந்து ஊற்றுங்க, அதான் கரெக்டாக இருக்குது. இப்போ 3 ஊற்றியாச்சு. நாலு போட்டிருக்குறோம். மருந்தெல்லாம் அடித்து முடிச்சுட்டு நல்லா சோப் போட்டு வந்து கையெல்லாம் வந்து கழுவணும். ஏன்னா மருந்தோட எஃபெக்ட் வந்து அதிகம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வந்து வீட்டில் வைக்கணும். 5 போட்டாச்சு. ஆறு, 7, 8 போட்டிருக்கோம். தேவையில்லாதெல்லாம் மறுபடியும் கொண்டு போயிட்டு தொலை தூரமாக போட்டுருணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி சுத்தமாக இருக்கும். பசங்க என்ன விளையாடுறதுக்கு வந்தாலும் இந்த டப்பா எடுத்து விளையாட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக வந்து நம்ம 8 இந்த அளவில் வந்து 8 போட்டிருக்கிறோம். 8 போட்டோம்னா 4 டேங்க் அடிக்கிறோம். 4 டேங்க்ன்றதுனால அப்படியே வந்து டிவைட் பண்ணிக்கணும். நாம் வந்து இந்த மோட்டர் தான் 2 ஸ்ட்ரோக் வந்து பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த ராலி கம்பெனி. இது வந்து 8க்கு 2 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மருந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது
ரெண்டாவது. ஏன்னா அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் எடுத்தோடனே தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கீழே போயிடும். அதனால் வீட்டில் வந்து வரும்போதே தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.